ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரையில் சங்கரர் சாஸ்திர தலங்களில் தலை சிறந்த காஞ்சியிலே அம்பாளின் உருவாக தமது 5வது மடத்தின் சக்தி ஆதார பீடமாக ஆத்திம பரபீடம் எனப்படும் தொன்மை வாய்ந்த காமகோடி பீடத்தை இடைக்காலத்தில் அது கண்டிருந்த நலிவை நீக்கி புத்தம்புது புலிவோடு தந்து மீண்டும் அதை நிறுவினார் என்பதை பார்த்தோம். மேலும் 4 வேதங்களுக்கு 4 பீடங்களை கண்ட ஆதிசங்கரர், அதாவது துவாரகை, பூரி ஜெகநாதம், சிங்கேரி, பத்ரிகாசிரமம் போன்ற இடங்களில் வேதங்களின் பிரதான மந்திரமாகிய ஓங்காரம் என்ற பிரணவத்தின் பீடமாக காமகோடி பீடத்தை நிறுவினார் என்ற விவரங்களை எல்லாம் நேற்று உரையில் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சாரதாமடத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ பரமஹம்ச பரிவிநாதாச்சாரிய சங்கராச்சாரியார் இந்த சரஸ்வதி என்ற துறவி பட்டத்துடன் எழுந்தள்ளி ஞான செங்கோல் உச்சினார். இந்த சரஸ்வதி என்பது காமகோடி பீடாதிபதிகள் தழுவிய சந்நியாச பெயராகும். சரஸ்வதி என்ற விருதை சரஸ்வதியே அவருக்கு அளித்தார், சங்கரருக்கு அளித்தார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இனி இந்திர என்ற விருது எவ்வாறு வந்தது என்பதை பார்ப்போம். வேத வாக்கியங்கள் பலவற்றில் இந்திரன் என்பது பரபிரம்மத்தையே குறிக்கின்றது. கைலிநாதரே சங்கரராக அவதரித்திருக்கின்றார். ஆகையால் இந்த விருது அவருக்கு பொருந்தும். அதோடு தேவராஜனே தன் விருதான இந்திர என்பதை சங்கரருக்கு அளித்தான் என்பது வரலாறு. அதையும் பார்த்து விடுவோம் வாருங்கள். காஞ்சியில் ஒரு சமயம் சுரேஸ்வாச்சாரியார் உடல்நலம் கொண்டிருந்தார். அப்போது சங்கரர் அஸ்வினி தேவர்களை கொண்டு அவரை குணப்படுத்தினார். அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்கள், தேவலோகத்து மருத்துவர்கள் அவர்கள். தன்னுடைய உத்தரவை கேளாத அஸ்வினி தேவர்கள் பணிபுரிய போனதற்காக இந்திரன் சின்னந்து கொண்டு அவர்கள் மீது தன் வஜ்ராயத்தை பிரயோகித்தான். சங்கரர் தன்னுடைய தவ வலிமையால் அது அவர்கள் நெருங்காதபடி தடுத்தார். வஜ்ராயுதத்தின் தோல்வி தன்னுடைய தோல்வி என்பதை ஒத்துக்கொண்ட இந்திரன் தன் விருதான இந்திர என்பதை சங்கரருக்கு அளித்து அவரை அடிபடித்தார். சங்கரர் தாம் சாபிஸ்த மடங்களில் வரிசையாக வரப்போகும் ஆச்சாரிய வாரிசுகள் அனைவருக்கும் தமது சங்கராச்சாரியார் திருநாமத்தையே வழங்கிக் கொள்ளுமாறு அனுமதி தந்தார். அதனால்தான் காஞ்சி சங்கராச்சாரியார், பூஜி சங்கராச்சாரியார், சிங்கேரி சங்கராச்சாரியார் என்று நாம் அழைக்கின்றோம். சங்கரர் யோகீஸ்வரரான சங்கரர் கைலாயத்திலிருந்து கொண்டு அங்கு அமைந்த ஸ்ரீசக்கரத்தில் விளங்கும் திரிபுர சுந்தரியும் ஸ்ரீமடத்திலும் அதே சுந்தரியை அழகு பிம்ப காமாட்சியாக காமகோட்ட ஆலயத்திலும் வைத்து ஆராதித்து கொண்டாடி காஞ்சியில் பேரானந்த ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டிருந்தார். நாலாபுரமும் விழுதுவிட்டு நெடுந்தோங்கி வளர்ந்த ஆலமரம் போல நாடெங்கிலும் மடங்களை ஸ்தாபித்தார். காஞ்சி மடம், துவாரகை மடம், பூரி ஜெகநாத மடம், சிங்கேரி மடம், ஜோதி மடம் போன்ற பிரபலமான மடங்களை தவிர வேறு பல இடங்களிலும் பல மடங்களை நிறுவினார். காசி நகரில் சுமேரு மடம், பாதுகை மடம், கேரளாவில் உள்ள வடக்கை மடம், தெற்கை மடம், நெடுவிலை மடம், திருக்கழிக்காட்டு மடம், பரமேஸ்வர மடம் போன்றவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை. அவற்றுக்கெல்லாம் உத்தம சிஷியர்களை நியமித்துவிட்டு நெடுநாயகமான காஞ்சியில் காமகோடி பீடத்தில் அருள்வொளி வீசிக்கொண்டு திகழ்ந்தார் சங்கரர். அந்த சீடர்களும் அடிக்கடி ஆச்சாரியாரை தரிசித்து சென்றார்கள். நாளுக்கு நாள் வெளுத்து வரும் அன்பு பிரபாகத்தில் சீடர்களுக்கிடையே இருந்த சிறு பூசல்களும் மனஸ்தாபங்களும் மறைந்தன. அவர்கள் பரஸ்பரம் அன்பில் இணைந்தார்கள். சுரேஸ்வரரின் பெருமையை மற்றவர்கள் உணர்ந்தார்கள். நைஷ்ய கர்மசக்தி என்ற நூலை எழுதி தமது பரிபூர்ண அத்வைத்த ஈடுபாட்டை அவர் வெளிப்படுத்தினார். ஆச்சாரியாரின் உபநிஷத பாஷ்யங்கள் சிலவற்றுக்கு விருத்தியுரை செய்தார். தட்சிணாமூர்த்தி சோஸ்திரங்களுக்கும் நல்வுரை எழுதினார். அவரின் சீடர்கள் பரமகுருவின் தொண்டினை முன்னின்று நிறைவேற்றி வைத்தார்கள். சகல தேவதைகளின் ஆராதனையை விவரிக்கும் ஆச்சாரியாரின் பிரபஞ்ச சாரம் என்ற நூலுக்கு பத்மவாதர் விளக்கம் எழுதினார். சண்மதம் எனும் 6 சமய நீதியை நாடெங்கிலும் அவருடைய 6 சிஷ்யர்கள் எல்லா இடங்களிலும் பரப்பினார்கள். கணபாத்தியம் என்ற விநாயகர் வழிபாட்டு முறையை கிரிஜாகுமாரரும், கௌமாரம் எனும் முருகன் வழிபாட்டு முறையை வடுகநாதரும் பரப்பினார்கள். இவர்கள் பிரம்மச்சாரிகள். சைவ சமயத்தை பரமபத காலானவரும், வைஷ்ணவத்தை லட்சுமணரும், சௌரம் என்ற சூரிய சமயத்தை துவாகரரும், சாக்தத்தை திரிபுரகுமாரரும் நிலைநாட்டினார்கள். காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் உள்ள ஆச்சாரிய சிலையின் கீழ் இந்த 60 திருவுரங்களையும் நாம் பார்க்கலாம். இவ்வாறு அத்வைத்த நெறியோடு சண்மதம் எனும் 6 சமய நெறிகளையும் நாடெங்கும் வேரூன்று செய்ததுடன்
அவருடைய அவதார காரியமும் முழுமை பெற்றுவிட்டது. நாமும் ஆதிசங்கரின் இந்த வரலாற்று நிகழ்வுக்கும் இறுதி பகுதிக்குள் வந்துவிட்டோம். அதற்கு முன்பாக நம் அத்வைத்தம் பற்றி, அவர் பரப்பிய அந்த அத்வைத்தத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். மற்றும் சில விஷயங்களை பார்த்துவிட்டு சங்கரரின் நிறைவு பகுதிக்கு நாம் வர இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர ஜெய சங்கர.